ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீ ப்ரீப்ளீட்டிங், அயனிங், பாக்ஸ் ஃபோல்டிங்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோ எதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து நீங்கள் நிறையவே லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எஸ்பெஷலாக எந்த ஒரு அயனிங் அண்ட் ப்ரீப்ளீட்டிங்லாம் இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக வந்து ஆன் ஸ்பாட்டில் சாரீ ட்ரெப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சாரீ ட்ரைப்பிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இது வந்து பட்டு சாரீலாம் கிடையாது, ஒரு நார்மல் ஃபேன்சி சாரீ தான். இந்த மாதிரி சாரீஸில் எப்படி வந்து ட்ரைப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பல்லு ப்ளீட் தான் எடுக்க போகிறோம். பல்லு ப்ளீட் வந்துட்டு எப்படி பர்ஃபெக்டாக எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக ஒரு தடவை மடித்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து நிறைய நாட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவே போதும்ன்ட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சைஸுக்கே வந்து எப்படி மடிக்கணுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும்தான் பெருசாக இருக்கணும். மற்ற எல்லா ப்ளீட்ஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக மடித்தா தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். எனக்கு நிறைய ப்ளீட்ஸ்லாம் வேண்டாம், பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை டவுட்ஸ் இருக்கும். ஸோ பெருசாக மடித்தாலுமே எப்படி ஈவனாக வந்து மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிப் கொடுக்க போகிறேன். இந்த லாஸ்ட் ப்ளீட் நீங்கள் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக மடிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளே மடிக்கிற ப்ளீட் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாக இருக்குது. இந்த லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே உள்ளே வந்து நல்லாவே மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த முனையில் மட்டும் நீங்கள் பின் குத்திடலாம். குத்துறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியாக மடக்கி விட்டோம் இல்லையா, சுங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணோன்னு சொல்லி நம்ம மடக்கி விட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா வெளியில் இழுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்காக கொஞ்சமாக நீங்கள் ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா வெளியில் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முனையில் பின் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு பின் குத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஆனால் இப்போ எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் பேக் சைட் நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். சாரீ எப்போ நான் பின் பண்ண போகிறேன்னா அப்போ தான் வந்துட்டு நான் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஒரு பேஸ் மாதிரி நான் வந்து பின் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீ ட்ரைப் பண்ண போகிறேன். இப்போது சாரீ ட்ரைப் வந்து எப்படி பண்ணுவோன்னா நம்ம நார்மலாக எப்பவும் போல் பண்ணுற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரியை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் இருக்குன்றத பார்த்துக்கிறேன். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட உள் சுத்து எடுத்துக்கிறேன். உள் சுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. லைக் ப்ளவுஸும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரெண்டாக மடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது புது சாரின்றதுனால நான் அந்த ப்ளவுஸை உள்ளவே மடித்து உங்களுக்கு நான் ட்ரேப் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு இந்த உள் சுத்தை டக்கின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி டக்கின் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ரொம்பவும் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா புடவை வந்து சிக்கும் நீங்கள் நடக்கும்போது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பேக் சைடில் புடவை தூக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் நீங்கள் வந்து டக்கின் பண்ணவே கூடாது. டக்கின் பண்ணாமல் உங்கள் இடுப்பை சுற்றி கொண்டு வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் டக்கின் பண்ணிவிடுங்க. இது ஒரு சப்போர்ட்காக தான். நீங்கள் பின்னாடியும் வந்து டக்கின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட் தெரிகிற மாதிரி தூக்கிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு உண்டான ஃபேப்ரிக்கை விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் பாடியை சுற்றி கொண்டு வந்து நம்ம பல்லு ப்ளீட்டை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்டர் ப்ளீட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் சென்டர் ஆஃப் பாடியில் தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அதுக்கு உண்டான அளவு வந்து எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் நான் கண்டிப்பாக சென்டர் ப்ளீட் அப்போ எடுக்கும் போது சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த அயனிங் பண்ணி சாரீ ட்ரேப் பண்ணால் நம்ம சாரீ வந்து டேமேஜ் ஆகிடும்ன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நார்மலாகவே பிகினர்ஸ்க்கு வந்து சாரீ எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நிறைய வந்துட்டு டவுட்ஸும் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் நான் ரொம்பவே வந்துட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். எப்பவும் போல் நீங்கள் உங்கள் பாடியை சுற்றின மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக்கை கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு ப்ளீட்டை தான் வந்துட்டு பின் பண்ண போகிறோம். அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கைடன்ஸாக வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ளீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளீட் எடுக்கும் போது கரெக்டாக எண்ணி எடுங்க. ஸோ நடுவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் மிஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கையிலேயே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து பின் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நான் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் ரொம்பவே லூஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி டைட்டாக
இழுத்து மேனேஜ் பண்ணலான்றதை நான் ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு அதில் வர ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே நான் பொறுமையாக ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ கடைசியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா சில ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டை செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சைடு மறையிற மாதிரி பின் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பின் பண்ணலான்னு உங்களுக்கு நான் கடைசியாக அந்த ஹேக்கை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை நல்லா வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் அயன் மிஷின்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் கை வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸோ ப்ரெஸ் பண்ணலை, ரொம்ப லைட் வெயிட்டான சாரீனா அந்த நீடே தேவை இருக்காது. இப்போ வந்துட்டு நான் நல்லா சுத்தின மாதிரி கொண்டு வரேன். இப்போ நம்ம சைட் ப்ளீட் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் நிறையவே டவுட்ஸ் இருக்கும். சைட் ப்ளீட் எப்படி தான் செட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் உங்களுக்கு நல்லா வர மாதிரி உங்கள் கால் பகுதியில் நல்லா இழுத்த மாதிரி டைட்டாக கொண்டு வந்து இன்ஸ்கர்ட்டில் பின் பண்ணிவிடுங்க. இதில் நிறைய பேர் வந்து நம்ம ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக தெரியணும்னு சொல்லிட்டு இன்ஸ்கர்ட் வந்து ஷேப் வியர்லாம் போடுவீங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபெக்டாக அண்ட் ஸ்ட்ரக்சராகவும் வரும். இப்போ நான் வந்து சைட் ப்ளீட்டை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி நீங்கள் இந்த மாதிரி இழுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து க்ரியேட் ஆகிடும். ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் தான் வந்துட்டு கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ப்ளீட்ஸ் மோரோவர் உங்களுக்கு 4 or 5 தான் வரும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு சாரீ பார்டர் வந்து தூக்கிக்கும். அதனால் வந்துட்டு கம்மியாகவே எடுங்க. மெயினாக வந்து இந்த சைட் ப்ளீட் எதுக்காகனா நல்லா வந்து டைட்னஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் குண்டாக தெரிகிற நான் சாரீ கட்டினா அப்படின்ட்டு வந்து நினைக்கிறவங்களுக்கும் ஸோ இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈவனாக எடுத்த ப்ளீட்ஸ் நான் ஒரு 4 ப்ளீட் கிட்டே எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இன்ஸ்கர்ட்டில் டைட்டாக பின் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ டபுள் லாக் மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். நிறைய பேர் சென்டர் ப்ளீட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தும் எடுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்தே எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு பொறுமையாக குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சில சாரீஸில் நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சாலுமே அதோட அவுட்புட் வெளியில் தெரியாது. லைக் டிசைனர் சாரீ, நெட்டட் சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்லாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஃபேன்சி சாரீ தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக குட்டி குட்டியாக வச்சாலுமே உங்களால் வந்துட்டு ப்ளீட்ஸை கேதர் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா 4 ப்ளீட்டோ 5 ப்ளீட்டோ தான் வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ப்ளீட்ஸ் ஆச்சு நான் எடுத்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடுக்கிறேன். இந்த கடைசியாக ரைட் ஹேண்ட் சைடில் வர ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய ப்ளீட்ஸே எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 to 8, 9 ப்ளீட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ நான் இதை நல்லா வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வெளியில் விசிபிள் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வந்துட்டு நீங்கள் பிரித்து வச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழேயும் லைட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட சென்டர் ஆஃப் பாடியில் நீங்கள் டக்கின் பண்ண உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக நின்றுடும். அண்ட் அதே மாதிரி உங்கள் சைட் ப்ளீட்டையும் வந்துட்டு லைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட்டை இழுத்து விட்டாலே போதும். உங்களுக்கு நீட்டாக அட்ஜஸ்ட்டாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் சாரீ வந்துட்டு உங்களுக்கு அயன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நான் அயன் பண்ணாமல் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கணும், எனக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எங்கே பின் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை ஃப்ரண்ட் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து சைடு உங்களுக்கு கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் குத்தும்போது ரொம்ப கழுத்துக்கு நெருக்கமாக வச்சு குத்தக்கூடாது.
குத்தக்கூடாது. ஸோ கொஞ்சம் தள்ளுன மாதிரி தான் நீங்கள் வந்து குத்தணும். நிறைய பேர் வந்து அந்த ப்ளவுஸோட எட்ஜ்லேயே வந்து குத்திடுறீங்க. அப்படி குத்துனா தான் உங்களுக்கு சைடு நல்லாவே தெரியும் அண்ட் உங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் பின் குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஷோல்டரில் பின் குத்துறீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் தள்ளுன மாதிரி நீங்கள் குத்துனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு சைடு மறையிற மாதிரி நின்றுடும். இவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப குண்டாக இருக்கீங்க, கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே சைடு மறையிற மாதிரி நீங்கள் தாராளமாக நிறைய ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து ட்ரேப்பிங் வந்து சரியாக வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இடுப்பு வந்து நல்லா தெரியும். ஸோ அது வந்து மறைய வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எடுத்துட்டு இந்த செகண்ட் ப்ளீட்டை வந்து சென்டர் ப்ளீட்டில் குத்திடுங்க. இந்த மாதிரி நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து நகரவே நகராது. ஸோ குழந்தை வச்சுருக்கவங்க ஏதாச்சும் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் குனியும் போது உங்களுக்கு வந்து மூவ் ஆகவே ஆகாது. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து சைடில் தெரியாமல் சாரீ ட்ரைப் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பர்ஃபெக்டாக சாரீ ட்ரைப்பிங் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அயன் மிஷின்லாம் யூஸ் பண்ணாமல் உங்கள் சாரீ டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்காது. நீங்கள் தாராளமாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராகவும் கட்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் சாரீ கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.